சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நீலம் மாணவர் இயக்கம் சார்பில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் நோ மோர் நீட் எனும் தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்குநர் பாரஞ்சித், வெற்றிமாறன், அமர் உள்ளிட்ட பல்வேறு துறை பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர். களத்திலிருந்து நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜானகிராமன். வணக்கம். நீலம் மாணவர் இயக்கம் சார்பில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் நோ மோர் நீட் எனும் தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர், அவர்களின் பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராகவும் டில்லியில் போராடி வரும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கல்வி முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டில்லியில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துல நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு அந்த நீட் தேர்வுக்கு எதிராக அந்த போராடி வருகின்றனர். டில்லியில் போராடும் அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்ந்த இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்களும் அரசியல் கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்களும் ஆதரவாக குரல் எழுப்பி வரும் நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அந்த நீலம் பண்பாட்டு மையம் நீலம் மாணவர் அமைப்பு சார்பில் நீட் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி நோ மோர் நீட் என்ற பதாகைகளை ஏந்தியபடி இயக்குநர்கள் அமீர், வெற்றிமாறன், பாரஞ்சித், லெனின் பாரதி, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், நடிகர்கள் மன்சூர் அலிகான், கலையரசன், அருண் மாதேஸ்வரன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நீட் தேவையில்லை என்று தொடர்ந்து வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து பேசும்போது டில்லியில் அறவழியில் போராடும் சொந்த இளைஞர்களையும் மக்களையும் அந்த பாஜக அரசு ஒடுக்க நினைக்கிறது, காவல்துறை மூலம் ஒடுக்க நினைக்கிறது என்றும் இந்த தர்மேந்திர பிரதான், பிரதமர் மோடி ஆகியோர் இந்த விவகாரத்தில் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பேசும் போது பல முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் முன்னதாக கூறும்போது நீட்டுக்கு எதிராக காலங்காலமாக நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம், ஆனால் எந்த அசைவும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த ஆட்சியில், அதாவது முந்தைய திமுக ஆட்சியில் கூட இந்த நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தும் ஆளுநர் அதை மேலே அனுப்பாமல் தந்த நாற்காலிக்கு அடியில் போட்டு வைத்திருந்தார் என்பதையும் அவர் தனது பேச்சில் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் மக்கள் நினைத்தால்தான் மாற்றம் ஒன்றாகும், இன்றைக்கு மாணவர்களின் பின்னணியில் தான் மூத்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்றும் தொடர்ந்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமின்றி ஒரு கல்வியை படிப்பதற்காக ஒரு ஆணோ அல்ல ஒரு பெண்ணோ அல்லது ஒரு மாணவன் ஒரு படிப்பை படிப்பதற்காக உயிரை விடுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய அவலம் என்றும், எதற்காக நீட் தேர்வுக்கு அதிக காசு கொடுத்து நாம் படிக்க வேண்டும், பள்ளி படிப்பு முக்கியம் என்றால் நீட் தேர்வுக்கு எதற்காக பயிற்சிக்கு போக வேண்டும், நீட் எவ்வளவு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது, நீட் தவறான பாதையில் போகிறது, நீட் நுழைவுத் தேர்வு என்று சொல்கிறான் என்றால், அதாவது ஒருவன் நீட் நுழைவுத் தேர்வு ஏன் வேண்டும் என்று சொல்கிறான் என்றால் பள்ளி பாடத்திலே அதை சொல்லிக் கொடுக்கலாமே, எத்தனை கல்வி திட்டங்கள் சிலபஸ் மாறி இருக்கிறது, எதற்காக சிபிஎஸ்இ என்று மும்மொழி கொள்கையும் கொண்டு வருகிறீர்கள் என்று தன்னுடைய பேச்சின் மூலம் பல முக்கியமான விஷயங்களையும் ஜேம்ஸ் வசந்தன் சுட்டிக்காட்டினார். அதையும் நாம் முன்னிட்டு கவனிக்க வேண்டும். தொடர்ந்து அவரை தவிர பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து பேசியிருக்கின்றனர். அவர்களின் அனைவரும் கோரிக்கையாக நீட் தேவையில்லை என்பதை தொடர்ந்து பேசி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த நீட்டினால் பல மாணவர்கள் இதுவரை தற்கொலை செய்து தங்கள் உயிரை மாய்த்திருக்கின்றனர். அதற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பிரதமர் மோடியும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து கோஷமிட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜானகிராமன். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நீலம் மாணவர் இயக்கம் சார்பில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராகவும் நோ மோர் நீட் எனும் தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தில் இயக்குநர் பாரஞ்சித், வெற்றிமாறன், அமர் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு பேசுகின்றனர். இசையமைப்பாளர், சமூக செயற்பாட்டாளர் ஜேம்ஸ் வசந்தன் உள்ளிட்டோரும் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருக்கின்றனர். டெல்லியில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
பகுஜன் குரலுக்கு பதில் சொல்லு. நிலைக்குமா 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 பீமா ராவின் மண்ணிலே ராமராஜ்யம் நிலைக்குமா? நீ சூடு சொன்னா பயப்படவோ, காட்டும் சூவ நக்கிறவோ, நாங்க என்ன சாவக்காரா? நாங்க என்ன சாவக்காரா? நாங்க எல்லாம் அம்பேத்கர், நாங்க எல்லாம் அம்பேத்கர். பதவி விலகு, பதவி விலகு. ஒன்றிய கல்ச்சரே தர்மேந்திர பிரதானே பதவி விலகு, பதவி விலகு. வெக்கங்கெட்ட மோடி அரசு, வெக்கங் மோடி அரசு, மானமில்லாத மத்திய அரசு, பொறுப்பெடு பொறுப்பெடு. மாணவர்கள் மரணத்திற்கு பொறுப்பெடு பொறுப்பெடு. இந்திய உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரும் ஈர்த்து இங்க மருத்துவ சேவையை தமிழ்நாட்டுக்குள்ள இதே சென்னையிலையும் மதுரையிலையும் திருச்சியிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவன் நீட்டு பக்கமே போகாம, அந்த நுழைவுத் தேர்வு பக்கம் போகாம மருத்துவ பட்ட படிப்பை படிச்சு இன்னைக்கு உலகத்துக்கே இவ்வளவு பெரிய மருத்துவம் இருக்காங்கல்ல, இதை விட என்னடா உங்களுக்கு நிரூபணம் வேணும்? ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க எந்த மாநிலத்தை வேணா ஏமாத்த முடிஞ்சது, தமிழ்நாட்டை ஏன் ஏமாத்த முடியல? இவ்வளவு பையன் வந்து வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான், குடும்பத்தை விட்டுட்டு. இவனுக்கு நண்பர்களோட கடற்கரையில போய் நிக்க முடியாதா? திரையரங்கத்துல போய் அமர்ந்திருக்க முடியாதா? காஃபி ஹவுசஸ்ல உட்கார்ந்துருக்க முடியாதா? ஏன் இங்க வந்து நிக்கிறான்? எதுக்கு இவ்வளவு ஊடகங்கள் இதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க? எங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கிற ஆற்றல் உண்டு தமிழ்நாட்டில். உண்மைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. எது எங்களுக்கு தேவை, எது எங்களுக்கு சரின்னு உணரக்கூடிய உணர்வும் அறிவும் வளர்ச்சியும் எங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போகுது. நம்ம பீம்ராவ் ஐயா வந்து இந்தியாவுக்கு ஒரு நவீன சிற்பியாக அடுத்த நூற்றாண்டில் இந்தியா எப்படி இருக்கிற போகிறது என்கிற வரைபடத்தை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த ஆளு. இன்னைக்குதான் அந்த உலகம் அதை படிச்சு படிச்சு புரிஞ்சுக்குது. அவர் பேரை இருட்டடிப்பு பண்றதுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களை ஒடுக்குறதுலையும் குறியா இருக்கிற இந்த ஆளு இந்தியா முன்னேறணும்னு உண்மையான நோக்கம் இருந்தா மோடி இப்படி நடந்துக்குவாரா? இந்த தர்மேந்திர பிரதான், அந்த அமித்ஷா அப்படி காப்பாத்திட்டு இருப்பாரா? உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரும் ஈர்த்து இங்க மருத்துவ சேவையை தமிழ்நாட்டுக்குள்ள இதே சென்னையிலையும் மதுரையிலையும் திருச்சியிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவன் நீட்டு பக்கமே போகாம, அந்த நுழைவுத் தேர்வு பக்கம் போகாம மருத்துவ பட்ட படிப்பை படிச்சு இன்னைக்கு உலகத்துக்கே இவ்வளவு பெரிய மருத்துவம் இருக்காங்கல்ல, இதை விட என்னடா உங்களுக்கு நிரூபணம் வேணும்? ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க எந்த மாநிலத்தை வேணா ஏமாத்த முடிஞ்சது, தமிழ்நாட்டை ஏன் ஏமாத்த முடியல? இவ்வளவு பையன் வந்து வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான், குடும்பத்தை விட்டுட்டு. இவனுக்கு நண்பர்களோட கடற்கரையில போய் நிக்க முடியாதா? திரையரங்கத்துல போய் அமர்ந்திருக்க முடியாதா? காஃபி ஹவுசஸ்ல உட்கார்ந்துருக்க முடியாதா? ஏன் இங்க வந்து நிக்கிறான்? எதுக்கு இவ்வளவு ஊடகங்கள் இதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க? எங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கிற ஆற்றல் உண்டு தமிழ்நாட்டில். உண்மைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. எது எங்களுக்கு தேவை, எது எங்களுக்கு சரின்னு உணரக்கூடிய உணர்வும் அறிவும் வளர்ச்சியும் எங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போகுது. நம்ம பீம்ராவ் ஐயா வந்து இந்தியாவுக்கு ஒரு நவீன சிற்பியாக அடுத்த நூற்றாண்டில் இந்தியா எப்படி இருக்கிற போகிறது என்கிற வரைபடத்தை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த ஆளு. இன்னைக்குதான் அந்த உலகம் அதை படிச்சு படிச்சு புரிஞ்சுக்குது. அவர் பேரை இருட்டடிப்பு பண்றதுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களை ஒடுக்குறதுலையும் குறியா இருக்கிற இந்த ஆளு இந்தியா முன்னேறணும்னு உண்மையான நோக்கம் இருந்தா மோடி இப்படி நடந்துக்குவாரா? இந்த